துரிதமவனதானாம் துர்நிரோதம் நிருந்தன் சிதமதிபிரதந்திரைஹி சேவ்யமானோ முனீந்திரைஹி யதிகிரியமிந்தே யத்ர நாராயணாத்மா விலசதி கில ஹர்ஷம் நீலமேகா பிரஹர்ஷன். இந்த யதுசைலம் என்னும் யாதவாத்ரி தன்னை பக்தியுடன் வணங்கக்கூடியதான பக்தர்களுடையதான பாபங்களை எல்லாம் நீக்குமாம். மலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே என்று ஆழ்வார் அருளிச் செய்ததைப் போல இந்த யதுகிரிநாதனை யதுகிரி பர்வதத்தை ஒருவன் சேவித்தானையானால் அவனுடைய பாபங்கள் அனைத்தும் ஒழிகின்றன என்று சொல்றார். களங்கமில்லாத மனது உடையவர்களாயும் சோம்பலற்றவர்களாயும் விளங்கக்கூடிய தத்தாத்திரேயர் முதலான மகரிஷிகள் இந்த யதுசைலத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிதமதிபிஹி அதந்திரைஹி, சோம்பலற்றவர்களாம் சுத்தமான மனது உடையவர்களாம் எப்பொழுதும் மனதில் காமக்ரோதங்கள் இல்லாதுதான். சஹஜ சுலபதாசேஹி என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த ரிஷிகன். நன்கு நெருங்கி பழகக்கூடியவர்கள், விஷாலமான மனோபாவத்தை உடையவர்கள் இந்த மகனீயர்கள். சேவ்யமானோ முனீந்திரைஹி, அந்த முனிராஜர்களாலே யதுகிரி சைலம் எப்பொழுதும் தொழப்பட்டு வருகின்றது. யதுகிரியமிந்தே யத்ர நாராயணாத்மா, சமஸ்த பயவாரணம் சரணயந்தி நாராயணம் என்று நம்முடைய எல்லா விதமான பயங்களையும் போக்கடிக்கக்கூடியதான ஒரு ஒப்புயர்வற்றதான தேஜோ புஞ்சமாக எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் இந்த திருமலையில் நித்யஸ்ரீ நித்தியமங்கலமாக சேவை சாதிக்கிறான். இந்த நிறத்தை போன்றதான காந்தி விசேஷத்தை உடையவன். விலசதி கில ஹர்ஷம் நீலமேகா பிரஹர்ஷம், ஹர்ஷோத்கர்ஷம், இங்கே தான் வசிப்பதினாலே தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஆனந்தத்தை உலகத்திற்கு காண்பித்துக் கொண்டு அந்த பரமாத்மா சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் யாதவாத்ரியின் கொடுமுடியில் விளங்குகிறான் என்று வெங்கடாத்வரி என்னும் கவி விஸ்வ குணாதர்ஷ சம்பு என்னும் உத்தமமானதொரு நூலில் யாதவாத்ரி யாதவசைலத்தினுடையதான பெருமைகளை எல்லாம் வர்ணிக்கிறார். இதுபோன்று தான் வஜ்ரமுகுட்டி விலாச சம்பு, வைகுண்ட விலாச சம்பு முதலான கிரந்தங்களில் யாதவாத்ரியினுடைய மகிமை விளக்கப்பட்டிருக்கிறது. நாம் அடுத்தடுத்து கதையினுடைய போக்கிலேயே யாதவாத்ரியினுடைய மகிமைகளை எல்லாம் நன்கு அனுபவிக்கலாம். அப்பேற்பட்டதான இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை கல்யாணி புஷ்கரணி கரையில் தான் கண்டெடுத்து பகவத் ராமானுஜர் பிரதிஷ்டை செய்வித்தார். பெருமானுடைய திவ்யமான திருமேனி சனத்குமாரர் ஆராதித்தராக க்ஷேத்திர மாஹாத்யம் அதுதானே இப்பொழுது ஸ்லோகத்திலும் சொல்லப்பட்டது. சிதமதிவிர் அதந்திரைஹி செவ்யமானஹா முனீந்திரைஹி, சனத்குமாரர் முதலான யோகிராஜர்களாலே மகான்களினாலே இந்த பெருமாள் ஒரு கால விசேஷத்தில் ஆராதிக்கப்பட்டான். இப்பொழுதும் ஆராதிக்கப்பட்டுதான் வருகிறான். கிருதே வரதராஜஸ்து திரேதாயாம் ரங்கநாயகா துவாபரே யாதவாத்ரீஷா கலவு வெங்கடநாயகா என்று ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு திவ்யதேசத்திற்கு பெருமைகள் உண்டன்றோ. கிருத்தே வரதராஜஸ்து, கிருத்தயுகத்தில் வரதராஜ பெருமானுக்கு பெருமை அதிகமா. ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள் வரதர் என்று அந்த வரதன் ஆத்ய பிரம்மாவான அந்த பிரம்மதேவராலே ஆராதிக்கப்பட்டான். கிருதே வரதராஜஸ்து திரேதாயாம் ரங்கநாயகா, திரேதாயுகத்தில் ரங்கநாதன், திரேதாயுகத்தில் ரங்கநாதன் தான் பிரதானமாக விளங்கி வந்தான். துவாபர யுகத்தில் கண்ணனாலே ஆராதிக்கப்பட்டதான பெருமான், கண்ணனாலே பெருமை பெற்றதான பெருமான். துவாபரே யாதவாத்ரீஷா, யாதவகிரி யதுசைலம், தற்பொழுது யதிசைலமாகத்தான் இதனுடைய பெருமைகள் திகழ்கின்றன. ஆம், பகவத் ராமானுடைய சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு இந்த க்ஷேத்திரம் யதுசைலம் இல்லை, யதிசைலம். கலவு வெங்கடநாயகா, தற்பொழுது கலியுகத்தில் வெங்கடநாயகன், கலியில் கண்கண்ட தெய்வமாக ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் விளங்குகிறான். ஆகையாலே இந்த யாதவாத்ரியில் பெருமான் ஸ்ரீ நாராயணனை தான் பிரதிஷ்டை செய்து இந்த நாராயணனுடையதான உற்சவ விக்கிரகம் எங்கு இருக்கிறது என்பதாக ராமானுஜர் யோசித்துக் கொண்டிருக்கும் காலவிசேஷத்தில் தான் நாம் அந்த உற்சவ விக்கிரகத்தை பற்றியதான புராணத்தை பார்த்து வருகிறோம். ராமனுடைய பிள்ளை குஷன், அந்த குஷருக்கு கனகமாலினி என்பதாக ஒரு பெண்ணரசி, அதி ரூபவதி. ராமனுடைய பெயர்த்தி என்றாலேயே அவருடைய அழகிற்கு வேறொரு நற்சான்றிதழ் வேண்டுமா என்ன? அப்பேற்பட்டதான அந்த கனகமாலினி யதுவம்சத்தில் பிறந்த சிறந்த அரசனான
யதுவர்மா அல்லது யதுசேகரன் என்னும் ஒரு அரசனை மனம் புரிந்து கொண்டால் இந்த திருமணத்திற்கு எல்லா விதத்திலும் முக்கிய காரணமாய் அமைந்திருந்தவர் நாரத மகரிஷி. அவர்தானே நற்காரியங்களுக்கெல்லாம் தலைவர். நாரதரால் என்றால் உலகத்தில் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெற்று வருகின்றன. அப்பேற்பட்டதான நாரத மகரிஷி இந்த திருமணத்தையும் தான் உடனிருந்து நடத்தி வைத்தார். கல்யாணம் நடந்து முடிந்தது. பெரும் சீர்வரிசைகள் அளிக்கப்பட்டன. அற்புதமான அந்த சீர்வரிசைகளை எல்லாம் பெற்று பெண்ணரசி கனகமாலினி தன்னுடைய இல்லத்திற்கு, அதாவது பிறந்தகத்திலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய சமயத்தில் அந்த பெண்ணினுடைய முகவாட்டத்தை பார்த்து குஷன் கேட்கிறார். பெண்ணே, அம்மா குழந்தாய், என்ன உன்னுடைய விருப்பம்? ஏன் இப்படி வாட்டத்துடன் இருக்கிறாய்? உன் உள்ளத்தில் ஏதாவது உறைந்திருக்கிறதா? உன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தினால் அதற்கு உண்டான காரியங்களை செய்யலாம் என்று சொல்லுகிறார். அவளோ, தந்தையே, தங்களுடையதான பிரிவு எனக்கு ஒருபுறம் இருந்தால் கூட தங்களிடத்திலிருந்து பெரும் செல்வத்தையும் சீர்வரிசைகளையும் பெற்றிருந்தால் கூட எனக்கு ஒரே ஒரு விருப்பம். சென்ற உபன்யாசத்திலே அடியேன் தெரிவித்திருந்தேன். தற்காலத்தில் இதுபோன்று பெண்கள் விரும்புவது மிக 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 துர்லபம், மிகவும் துர்லபம். உடனே நாம் என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் புராண கதைகள், ஏதோ அந்த காலத்தில் நடந்தது, இப்பொழுதெல்லாம் முடியுமா, சாத்தியமா, அதெல்லாம் யாரால் சுவாமி முடியும்? ஏதோ ஒரு சமாதானத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அந்த பெண் தன் தந்தையிடத்தில் கேட்டார், தாங்கள் எவ்வளவோ சீர்வரிசைகள் எனக்கு அளித்திருந்தால் கூட இதனால் எனக்கு பெரும் சந்தோஷம் உண்டாகிவிடவில்லை. அப்படியானால் என்னம்மா வேணும்? ராஜ்யம் வேண்டுமா? இந்த பேரரசை உன்னுடையதான கணவனுக்கு நான் அளிக்க வேண்டுமா? வேறு ஏதானுடைய விருப்பங்கள் இருக்கின்றனவா? நீ என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்று சொல்ல, தந்தையே, பரம்பரையாக என்னுடைய தாத்தா கனகமாலினி தன்னுடைய தாத்தாவாக குறிப்பிடுவது குஷனுடைய திருத்தந்தை. எனில் அந்த குஷனுடைய திருத்தந்தை யார்? சாக்ஷாத் ராமபிரான் என்றோ? அப்படி என்னுடைய தாத்தா ராமச்சந்திரமூர்த்தி, அவர் தினந்தோறும் தான் ஆராதித்து வந்த, அவரே திருவாராதனம் செய்து வந்த திவ்ய மங்கள மூர்த்தியான ஸ்ரீ ராமப்பிரியனை அடியேனுக்கு தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பெண்கள் தாயின் நகைகளை கேட்பார்கள், பட்டுப்படவைகளை கேட்பார்கள், மேலும் தந்தையாருடைய பூர்வீக சொத்தாய் இருக்கக்கூடிய நிலபுலன்களை கேட்பார்கள், மஞ்சை காணி என்பதாக அதனை கேட்பார்கள். ஒரு சில கிராமத்து பெண்கள் தங்கள் தாய் பாட்டி முதலானவர்கள் உபயோகித்ததான பழைய பாத்திரங்களை கேட்பார்கள். ஆனால் இந்த பெண்ணினுடைய விருப்பமோ வித்தியாசமாக இருக்கிறது. தான் திருவாராதனம் செய்வதற்கு தன் கணவனுடன் சேர்ந்து அந்த கணவன் தினந்தோறும் திருவாராதனம் செய்வதற்கு இல்லத்தில் தலைமுறை தலைமுறையாக ஆராதிக்கப்பட்டு வரும் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை இந்த பெண் கேட்கிறாள். அன்பர்களே, இங்கே அடியேன் ஒரு சிறு விஷயத்தை சொல்லுகிறேன். வழக்கம் போல கேட்டுவிட்டு மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இது மிக முக்கியமான குறிப்பு. தற்காலத்தில் இன்றும் பார்க்கலாம், திருமணம் நடைபெறக்கூடிய காலத்தில், குறிப்பாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது நிச்சயம் உண்டு. ஸ்ரீவைஷ்ணவ கல்யாணங்களில் இன்றளவும் அந்த கல்யாணத்தினுடைய மரபு மீறாமல் திருக்கல்யாணங்கள் தங்களுடைய பெண்ணுக்கோ பிள்ளைகளுக்கோ கல்யாணம் செய்து வைப்பவர்கள், அவர்கள் செய்யும் ஒரு வழிமுறையை சொல்லுகிறேன். அதாவது, கல்யாணம் செய்யும் சமயத்தில் கன்னிகாதானம், ஒரு பெண்ணை ஒரு பையனின் கரத்தில் பிடித்து கொடுக்கக்கூடிய சமயம், அதற்கு முன்பாக மாப்பிள்ளைக்கு பெருமாள் தானம் அளிப்பது இன்றளவும் ஸ்ரீவைஷ்ணவ கல்யாணங்களில் ஒரு மரபாக உள்ளது. மாப்பிள்ளைக்கு சீதனமாக பட்டு வேஷ்டிகள் மற்றும் துணிமணிகள், நகைகள், ஆபரணங்கள், பாத்திரங்கள், பண்டங்கள், வாகனம் முதலானவைகள், வீடு முதலானவைகள் அளிப்பதை விட முக்கியமானது என்ன என்றால் அந்த மாப்பிள்ளைக்கு பெருமாள் தானம் அளிப்பது. பெருமாள் திருவாராதனத்திற்கு உரிய பாத்திரங்களை எல்லாம் வாங்கி தந்து ஒரு சம்புட்டத்தில், ஒரு பெட்டியில், வெள்ளிப்பேழையில் அல்லது ஒரு நாகரில் அழகானது ஒரு ஸ்ரீமூர்த்தி எம்பெருமான் ஷாலக்கிராமமூர்த்தி, அந்த ஷாலக்கிராமமூர்த்தியை எழுந்தருள பண்ணிக்கொண்டு மாப்பிள்ளையினிடத்தில் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு கன்னிகாதானம் முதலானவைகள் நடைபெறும். இது இன்றளவும் நடைமுறையில் இருக்கக்கூடியது. இது எப்படி ஆரம்பித்திருக்கிறது என்று பார்த்தீர்களா? அதாவது
பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் சமயத்தில் எத்தனையோ விதமான சீர்வரிசைகளை நாம் அளித்தால் கூட முக்கியமாக நாம் அளிக்க வேண்டியது ஒன்று உண்டு, அதுதான் பெருமாள் தானம். நாம் இதற்கு முன்பாக நம் இல்லத்தில் பூசித்துக் கொண்டிருக்கும் சாலக்கிராமங்களில் ஒன்றையோ நம் சக்திக்கு தக்கபடி அவருக்கு அளிக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். முடிந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் அடியேன் வலியுறுத்தி சொல்கிறேன். நமக்கு ஒரு பெண் பிறந்திருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு தகுந்த வரனை தேடுகிறோம். எத்தனை வரன்களை நாம் தட்டி கழிக்கிறோம். இந்த மாப்பிள்ளைக்கு உத்தியோகம் நிரந்தரம் இல்லை, இந்த மாப்பிள்ளைக்கு மூக்கு சற்று எடுப்பாக இருக்கிறது, இந்த மாப்பிள்ளைக்கு அழகு சற்று போராது, இந்த மாப்பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான சம்பளம் வேண்டும், இவர் உள்ளூரில் சுற்றக்கூடியவர், வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பற்றவர், ஏதேதோ பார்த்து பார்த்து நம் பெண்ணை நன்கு வைத்துக் கொள்வாரா, நம் பெண்ணை நன்கு அவர் குடித்தனத்துடன் இருப்பாரா, இவளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றும் சக்தி இருக்கிறதா என்று எவ்விதம் நம் பெண்ணை ஒரு பிள்ளையை பார்த்து 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 தகுந்தவனா என்று அவனை பரிசோதித்து நம் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்கிறோமோ அதே போன்றுத்தான் இந்த சாலக்கிராமத்தையும் அளிக்க வேண்டும். கனகமாலினிக்கு பெருமாள் கிடைத்தாரா? சரி, கனகமாலினிக்கு ஒருவேளை பெருமாள் கிடைத்திருந்தார், அதற்கும் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை ராமானுஜர் பின்னே சென்றோமேயானால் அறியலாம்.